12 துண்டுகளாக உடைக்கப்படும் பாகிஸ்தான். ஷெபாஸ் ஷெரீப், அசீம் முனீர் கையில் உள்ள பிளான். உள்நாட்டுக் கொந்தளிப்பின் பின்னணி என்ன? பாகிஸ்தான் ஒரு நாடு மட்டுமல்ல, ஒரு நிரந்தர குழப்பம். அரசியல், இராணுவம், இன அடையாளம், மதம், பொருளாதாரம் எல்லாமே ஒரே நேரத்தில் மோதிக்கொண்டிருக்கும் ஒரு அமைப்பு. இன்றைக்கு அந்த நாட்டின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஒரு கேள்வி மட்டும் கிசுகிசுக்கப்படவில்லை, சத்தமாக பேசப்படுகிறது. பாகிஸ்தான் 12 துண்டுகளாக பிரிக்கப்படுமா? இந்த கேள்வி ஒரு வதந்தி அல்ல, ஒரு எதிர்க்கட்சியின் பிரச்சாரம் அல்ல, அரசாங்கத்துக்குள் இருந்து வெளியே வந்த தகவல். அதுவும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் பாகிஸ்தான் முப்படை தளபதி அசீம் முனீர் இருவரின் பெயர்களும் நேரடியாக இணைக்கப்படும் திட்டம். இது ஏன்? எதற்காக? இதன் பின்னணியில் என்ன அரசியல்? இது உண்மையிலேயே நிர்வாக சீர்திருத்தமா அல்லது ஒரு நாடு சிதறாமல் இருக்க எடுக்கப்படும் கடைசி முயற்சியா? இந்த முழு கதையை அடித்தளத்திலிருந்து ஒன்றாக பார்ப்போம். பாகிஸ்தான் உருவான நாளிலிருந்தே ஒரு பிரச்சனை. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. பாகிஸ்தான் உருவான நாளிலிருந்தே அது ஒரே நாடாக இருந்ததே இல்லை. ஒரு பக்கம் கிழக்கு பாகிஸ்தான், மற்றொரு பக்கம் மேற்கு பாகிஸ்தான். இரண்டுக்கும் இடையில் இந்தியா. ஒரே நாடு, ஆனா மொழி வேறு, இனம் வேறு, அரசியல் அதிகாரம் வேறு. இதன் முடிவு என்னவென்று உலகம் பார்த்தது. கிழக்கு பாகிஸ்தான் தனி நாடாகி வங்கதேசமானது. அந்த நாளிலேயே பாகிஸ்தான் ஒரு பாடம் கற்றிருக்க வேண்டியது. இன அடையாளத்தை அடக்கி வைத்தால் ஒரு நாள் நாடே உடையும். ஆனா அந்த பாடம் கற்றுக்கொள்ளப்படவில்லை. மீதமிருந்த பாகிஸ்தானின் மாகாண அமைப்பு. 1971க்கு பிறகு பாகிஸ்தானில் 4 முக்கிய மாகாணங்கள்: பஞ்சாப், சிந்து, கைபர் பக்துன்குவா, பலூச்சிஸ்தான். பெயர்கள் மாறின, ஆட்சி மாறியது, ஆனா பிரச்சனை மட்டும் மாறவில்லை. இந்த 4 மாகாணங்களிலும் ஒரே மாதிரியான குற்றச்சாட்டு: இஸ்லாமாபாத் எங்களை புறக்கணிக்கிறது. பலூச்சிஸ்தான் வெடிக்கும் எரிமலை. பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணம், பரப்பளவில் பெரிது, வளங்களில் செழிப்பு, எண்ணெய், எரிவாயு, கனிமங்கள். ஆனா அங்குள்ள மக்கள் நிலை என்ன? வறுமை, வேலையில்லாமை, அடிப்படை வசதிகளில்லை. பலூச்சிஸ்தான் மக்கள் கேட்கும் கேள்வி எளிது: எங்கள் நிலத்திலிருந்து எடுக்கப்படும் வளங்கள் ஏன் எங்களுக்கு வரவில்லை? இதுதான் பலூச்சிஸ்தான் விடுதலை இயக்கத்தின் அடிப்படை. பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் இராணுவம் இந்த பகுதியை பலத்தை கொண்டு கட்டுப்படுத்துகிறது. இதன் விளைவு எதிர்ப்பு, கிளர்ச்சி, தனிநாடு கோரிக்கை. கைபர் பக்துன்குவா அடையாள போராட்டம். முன்பு NWFP என்று அழைக்கப்பட்டது. பஷ்தூன் இன மக்கள் அதிகம் வாழும் பகுதி. ஆப்கானிஸ்தான் எல்லை, பழங்குடி பகுதிகள், FATA எனப்படும் பகுதிகள். இங்கு பிரச்சனை என்ன? மைய அரசின் கட்டுப்பாடு, இராணுவ நடவடிக்கைகள், அமெரிக்க தீவிரவாத எதிர்ப்பு போர். இது எல்லாம் சேர்ந்து இந்த மாகாணத்தை ஒரு நிரந்தர போர்க்களமாக மாற்றிவிட்டன. இதன் விளைவு நமக்கென்று தனி அங்கீகாரம் வேண்டும் என்ற கோஷம். சிந்து அரசியல் எதிர்ப்பு. கராச்சி பாகிஸ்தானின் பொருளாதார தலைநகர். சிந்து மக்கள் பஞ்சாப் ஆதிக்கத்தை திறந்த வெளியில் குற்றம் சாட்டுகிறார்கள். பஞ்சாப் இராணுவம், பஞ்சாப் அரசியல் மற்ற மாகாணங்களை அடக்குகிறது. இதனால் சிந்து மாகாணத்தில் பிரிவினை கோரிக்கை இல்லை என்றாலும் கடுமையான எதிர்ப்பிருக்கிறது. இப்போது ஏன் 12 துண்டுகள்? இப்போது வருகிறோம் முக்கியமான இடத்திற்கு. பாகிஸ்தான் தகவல் தொடர்பு அமைச்சர் அப்துல் அலீம் கான் ஒரு விஷயத்தை உறுதி செய்தார். நிர்வாக வசதிக்காக பாகிஸ்தானின் மாகாணங்கள் புதிதாக பிரிக்கப்படும். இதன் பொருள் என்ன?
4 மாகாணங்கள் 12 புதிய மாகாணங்கள். திட்டம் எப்படி? பஞ்சாப் ஐயை வடக்கு, மத்திய, தெற்கு எனவும், சிந்து ஐயை கராச்சி சிந்து, மத்திய, அப்பர் எனவும், கைபர் பக்துன்குவாவை வடக்கு, தெற்கு, பழங்குடி எனவும், பலூச்சிஸ்தான் ஐயை 3 பகுதிகளாகவும், மொத்தம் 12 துண்டுகள். அரசாங்கம் சொல்வது நிர்வாகம் எளிதாகும், மக்கள் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும், வளர்ச்சி விரைவாகும். ஆனா இதன் பின்னணி இதுவா? உண்மையான காரணம் கட்டுப்பாடு. சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் ஒரே கருத்தில் இருக்கிறார்கள். இது வளர்ச்சிக்கான திட்டமல்ல, இது கட்டுப்பாட்டிற்கான திட்டம். ஏன்? பெரிய மாகாணம் என்பது பெரிய அடையாளம், பெரிய எதிர்ப்பு. சிறிய மாகாணம் என்பது சிதறிய அடையாளம், ஒருங்கிணைந்த எதிர்ப்பு இல்லை. இது பிரிட்டிஷ் ஆட்சியில் பயன்படுத்தப்பட்ட பிரித்து ஆள் தந்திரம். பலூச்சிஸ்தானை 3 துண்டுகளாக்கினால் ஒரே குரல் 3 குரலாக மாறும். அதேபோல் கைபர் பக்துன்குவாவும். ஷெபாஸ் ஷெரீப் அரசியல் பலவீனம். ஷெபாஸ் ஷெரீப் ஒரு வலுவான பிரதமர் அல்ல. அவர் இராணுவத்தின் ஆதரவுடன் நிற்கும் ஒரு அரசியல் முகம். இம்ரான்கான் சிறையில், பிடிஐ அடக்குமுறையில், அரசுக்கு மக்கள் ஆதரவு இல்லை. இதனால் இராணுவம் சொல்வதை அரசியல் மொழியில் மாற்றுவது ஷெபாஸ் ஷெரீஃபின் வேலை. அசீம் முனீர் இராணுவத்தின் கணக்கு. அசீம் முனீர் ஒரு சாதாரண தளபதி அல்ல. அவர் பாகிஸ்தானை ஒரே கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புகிறார். அவர் பார்வையில் பலூசிஸ்தான் பாதுகாப்பு அபாயம், கைபர் பக்துன்குவா தீவிரவாத அபாயம், சிந்து அரசியல் அபாயம். இந்த 3க்கும் ஒரே தீர்வு, மையக் கட்டுப்பாடு. புதிய மாகாணங்கள் அந்த கட்டுப்பாட்டை எளிதாக்கும். எதிர்ப்பு உள்ளிருந்து. இந்த திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு. பிலாவல் புட்டோ சர்தாரி தெளிவாக சொன்னார், சிந்துவை பிரிப்பதை பிபிபி ஒருபோதும் ஏற்காது. சிந்து முதல்வர் முராத் அலி ஷா எச்சரிக்கை விடுத்தார். இதன் அர்த்தம் என்ன? இந்த திட்டம் எதிர்ப்பை குறைக்கப் போவதில்லை, மாறாக புதிய தீயை உருவாக்கும். சர்வதேச பார்வை. உலகம் இதை எப்படி பார்க்கிறது? ஒரு தோல்வியடைந்த நாட்டின் உள்ளார்ந்த சிக்கலை நிர்வாக சீர்திருத்தம் என்று மறைக்கப்படும் முயற்சி. பொருளாதாரம் சிதறுகிறது, டாலர் இல்லை, IMF கடன், வேலை இல்லை. இந்த சூழலில் புதிய மாகாணங்கள் பிரச்சனையை தீர்க்குமா அல்லது புதிய சிக்கலை உருவாக்குமா? சமஸ்கிருதம் ஒரு முரண்பட்ட முடிவு. இந்த சூழலிலேயே ஒரு ஆச்சரியமான செய்தி. பாகிஸ்தானில் சமஸ்கிருதம் பாடமாக அறிமுகம். லாகூர் மேலாண்மை அறிவியல் பல்கலைக்கழகம். இது எதை சொல்கிறது? ஒரு பக்கம் நாடு சிதறுகிறது, மற்றொரு பக்கம் கலாச்சார இணைப்பு பேசப்படுகிறது. இது பாகிஸ்தானின் அடையாள குழப்பம். ஒரு நாடு தன்னைத்தான் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும்போது இப்படி முரண்பட்ட முடிவுகள் வரும். எதிர்காலம் 3 சாத்தியங்கள். திட்டம் நிறைவேறாது ஏன்? அரசியல் எதிர்ப்பு, நீதிமன்ற தடைகள். பகுதியளவில் நடைமுறை ஏன்? சில மாகாணங்களில் மட்டும் சோதனை முயற்சி. முழுமையான நடைமுறை, அதனால் புதிய கிளர்ச்சிகள். முடிவு. பாகிஸ்தான் இன்று ஒரு தேர்வின் முன் நிற்கிறது. உள்ளார்ந்த பிரச்சினைகளை அரசியல் தைரியத்துடன் தீர்க்குமா அல்லது நிர்வாகப் பெயரில் அடக்குமுறையை மேலும் வலுப்படுத்துமா? 12 துண்டுகளாக பிரிப்பது ஒரு நாட்டை காப்பாற்றுமா அல்லது 1971ஐ மீண்டும் நினைவுறுத்துமா? அடுத்த சில மாதங்கள் இந்த கேள்விக்கான பதிலை உலகத்திற்கு காட்டும். பாகிஸ்தானை 12 துண்டுகளாக பிரிப்பது ஒரு புத்திசாலித்தனமான நிர்வாக முடிவா அல்லது ஒரு நாட்டின் சிதைவுக்கான முன்னுரைதானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க. ஒரு லைக் பண்ணுங்க. நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல. நன்றி. Like and subscribe.